அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் அலைஸ் ப்ளூவிலிருந்து. வெல்கம் பேக் டு அவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸ். இந்த வீடியோ சீரிஸில் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ்னால் என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்னா என்ன, சார்ட் பேட்டர்ன்ஸ்னா என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இதே பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து வால்யூம் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வால்யூம் அனாலிசிஸ் என்ன மாதிரி பண்ணலாம், வால்யூம் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு இன்ஃபார்ம்டு ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வால்யூம் அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் மார்க்கெட்டில். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 இம்பார்ட்டன்ட் டேட்டா தான் கிடைக்கக்கூடியது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் டெக்னிக்கலாக. ஸோ இந்த வால்யூம் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பையர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ செல்லர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடில் ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றின விஷயம். ஸோ இந்த வால்யூம் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ஒரு பிரேக் அவுட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ரிவர்சல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், பிரேக் அவுட்ஸ் வந்து பொட்டன்ஷியலான பிரேக் அவுட்ஸா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இது இன்னும் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்காக நம்ம ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் போய் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு அவர் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம். இப்போ நம்ம வந்து வால்யூம் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். வால்யூம் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு இன்ஃபார்ம்டு ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வால்யூம் அனாலிசிஸ்னால் என்னன்றது தெரிஞ்சுக்கணும், வால்யூம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். வால்யூம் அப்படின்றது ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ட்ரேடட் இன் அ ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம். அதாவது ஒரு டைம் ஃப்ரேம் டெய்லியாக இருக்கலாம், மந்த்லியாக இருக்கலாம், இல்லை வீக்லியாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடே லைக் 15-20 மினிட்ஸ் ஆர் 75 மினிட்ஸ், எனி டைம் ஃப்ரேம். அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளாடி மொத்தமாக ஷேர் ட்ரேட் ஆகக்கூடிய குவான்டிட்டிஸை தான் நம்ம வால்யூம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னு வச்சுக்கலாம். ஷேர்ஸ் ஆர் செக்யூரிட்டி, ஷேர்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை செக்யூரிட்டிஸாக இருக்கலாம். அது எவ்வளோ ட்ரேட் ஆகுதோ அதை தான் நம்ம வந்து வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வால்யூம் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டோட்டல் நம்பர் ஆஃப் வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வால்யூம் பில்டப் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் 30 டேஸோட வால்யூம் என்ன அப்படின்றதும் உங்களுக்கு இங்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இது இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் வால்யூம் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கேண்டில் இருக்கக்கூடிய வால்யூம், ஒவ்வொரு கேண்டில்லையும் எவ்வளோ வால்யூம் பில்டாக இருக்குது, எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா, வால்யூம் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அந்த வால்யூம் இண்டிகேட்டருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பார்ஸ் வந்து வால்யூம் பார்ஸ் வந்து ஃப்ரேம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வால்யூம் அப்படின்றது ஆஸ் ஆஃப் நோ வால்யூம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3.4 மில்லியன், அதாவது 34 லட்சம் பக்கத்தில் உங்களுக்கு வால்யூம் பில்டப் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் டேயோட வால்யூம் இங்கே ஒவ்வொரு பார்ஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஏரியாவில் வால்யூம் பாஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த வால்யூம் பாஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நாளில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, கூடவே வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்லை ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கா, கூடவே வால்யூம் டிக்ரீஸ் ஆயிருக்கா, எந்த ப்ரைஸ் லெவலில் வால்யூம் பூஸ்டப் ஆக ஆரம்பிச்சிருக்கு, எந்த ப்ரைஸ் லெவல்லேருந்து வால்யூம் பில்டப் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத நமக்கு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறதா இந்த வால்யூம் அப்படின்ற கான்செப்ட். இந்த வால்யூம் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி சிம்பிள், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவ். இந்த வால்யூமை நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, வால்யூமோட டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல வால்யூம் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இட்ஸ் அ பேரிஷ் மூவ்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு லாங் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கலாம். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதே நேரம் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, வால்யூம் வந்து கம்மியாகும் போது நம்ம லாங் பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் கீழே வரும்போது, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஸோ அங்கேருந்து மார்க்கெட் அடுத்து ஒரு புல் பேக்குக்கு, ரிவர்சலுக்கு ரெடியாக போகுது அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். அதை பிரேக் அவுட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட எக்ஸிக்யூஷன்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வால்யூம் பற்றி சின்ன ஒரு புரிதலுக்கு வருவோம். நான் இன்னும் மந்த்லி டைம் ஃப்ரேமுக்கு நான் சார்ட்ஸை ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து இட்ஸ் அ ப்ரோ டவுன் ட்ரெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து இட்ஸ் அ ப்ரோ டவுன் ட்ரெண்ட். அந்த ப்ரோ டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் 2015 மார்ச் 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் கம்ப்ளீட்லி இன் அ டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்ட் முடிச்சதுக்கப்புறமா 20 ஏப்ரலில் பாருங்கள் நீங்கள், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சைமல்டேனியஸ்லி வால்யூம் கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வால்யூம் எவ்வளோ இருக்குது, 2,34,000 கரெக்டுங்களா, 234 மில்லியன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வால்யூம் மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்கணும், 2 lakhs கிடையாது, கிட்டத்தட்ட 2,34 lakhs பக்கத்தில் வால்யூம் இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், 3,83,000. அதாவது ப்ரீவியஸ் கேண்டிலை கம்பேர் பண்ணும்போது வால்யூம் அப்படின்றது உங்களுக்கு பில்டப் ஆகிருக்கிறது தெரியும். வால்யூம் அப்படின்றது பில்டப் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இங்கே வால்யூம் பில்டப் ஆகுதுன்னா இங்கேருந்து நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் அப்படின்றது இட் வாஸ் ஆக்ட் அஸ் அ பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறமா வெதர் இப்போ இது பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறமா அங்கே நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் அப்படின்றது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் கேண்டில் ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, வால்யூமும் சைமல்டேனியஸ்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல் பேக் போகும் அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். இதை ரீடிஃபைன் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமுக்குள்ளாடி உங்களுக்கு வால்யூம் ஸ்பைக் எங்கெங்கே நடந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாயிண்ட்லேருந்து வால்யூம் ஸ்பைக் நடந்திருக்கு. இங்கே சின்ன சின்ன செல் ஆஃப் வந்திருந்தாலும் உங்களுக்கு வால்யூம் ஸ்பைக் அப்படின்றது நடந்திருக்கு. இந்த பாயிண்ட் பாருங்கள், வால்யூம் ஸ்பைக் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 10-15 டேஸோட வால்யூமோட இங்கே வால்யூம் ஸ்பைக் நடந்திருக்கு. ஸோ வால்யூம் ஸ்பைக் நடக்குதுன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு புல்லிஷ், அதாவது ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகி மார்க்கெட்டில் வால்யூம் ஸ்பைக்கும் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கேருந்து ஒரு நல்ல புல்லிஷ் மூவ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இப்போ இதை நீங்கள் ரீட் பண்ணணும், ரிவர்சலுக்கு ரீட் பண்ணணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியடில் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மீன்வைல் வந்து ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வரும்போது அங்கேருந்து ரிவர்சலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து ரிவர்சலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மார்க்கெட் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் இந்த ஏரியாலையும் வால்யூம் பூஸ்டாக இருக்குது. சேம் அந்த லெவல் வரும்போது மார்க்கெட் ரிவர்சலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, பிரேக் அவுட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பிரேக் அவுட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா, லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஷிஃப்டட் மை டைம் ஃப்ரேம் இன்டு வீக்லி டைம் ஃப்ரேம். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இன்னொரு ஸ்டாக் போய்க்கலாம், ரேண்டமாக இன்னொரு ஸ்டாக் போய்க்கிறேன். ரைட், ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஏஷியன் பெயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இட்ஸ் எ கிளியர் பிரேக் அவுட், கரெக்டுங்களா? இன்னும் வீக்லி டைம் ஃப்ரேம்லையும் தெரியும், இன்னும் டெய்லி டைம் ஃப்ரேம்லையும் தெரியும். இட்ஸ் எ கிளியரான ஒரு ரேஞ்ச் நமக்கு தெரியுது. இட்ஸ் எ கிளியர் ரேஞ்ச், இது வந்து ரொம்ப கிளியரான ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது வால்யூம் பூஸ்டாக இருக்கணும். எப்படி இந்த ரேஞ்சை ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணும்போது வால்யூம் பூஸ்டாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டலில் வால்யூம் வந்து 2.145 மில்லியன், நெக்ஸ்ட் கேண்டலில் 3.55 மில்லியன். இந்த மாதிரி வால்யூம் பூஸ்ட் ஆகும்போது இது ஒரு பொட்டன்ஷியல் பிரேக் அவுட்ஸாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பொட்டன்ஷியல் பிரேக் அவுட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டவுன் த லைன் நீங்கள் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்ட்ராடேக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நிஃப்டி ஃபியூச்சர் வச்சு பார்த்துக்கலாம். நிஃப்டி ஃபியூச்சர் வச்சு நம்ம வந்து இன்ட்ராடேக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபியூச்சர்ஸில் தான் நமக்கு வால்யூம் அப்படின்றது பில்ட் ஆகும். இண்டெக்ஸில் உங்களுக்கு வால்யூம் அப்படின்றது ஃபியூச்சர்ஸில் இருக்கக்கூடிய வால்யூம் தான் உங்களுக்கு இங்கே இதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா திஸ் லெவல், ஓகேங்களா? இந்த லெவல் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது. இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ஏரியா எப்போ பிரேக் டவுன் ஆகிருக்கு, இந்த ஏரியாவில் பிரேக் டவுன் ஆகிருக்கு, கரெக்டுங்களா? இந்த ஏரியா பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ பிரேக் டவுனும் ஆகிருக்கு. மீன்வைல் வந்து ப்ரீவியஸ் கேண்டலில் விட கம்பேர் பண்ணி பாருங்கள், வால்யூம் வந்து கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 97,000 வந்து வால்யூம் இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டலில் பார்த்தீங்கன்னா 3,69,000 பக்கத்தில் வால்யூம் இருக்குது. கிட்டத்தட்ட மோர் தேன் 3 டைம்ஸ் வால்யூம் இருக்கிறனால இதை வந்து ஒரு பொட்டன்ஷியல் பிரேக் டவுனாக எடுத்துக்கலாம். பொட்டன்ஷியல் பிரேக் டவுனாக எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் வால்யூமை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. ட்ரேட் செட்டப் எனி செட்டப்பாக வேணால் இருக்கலாம், ஒரு பிரேக் அவுட் ட்ரேடாக இருக்கலாம், இல்லை ரிவர்சல் ட்ரேடாக இருக்கலாம். வால்யூமை நம்ம பார்க்குறனால நம்மளோட எட்ஜ் அப்படின்றது, ட்ரேட் செட்டப்போட எட்ஜுங்கிறது ரொம்ப அதிகமாகும். இதுதான் வால்யூம் அனாலிசிஸ் நம்ம பண்ணக்கூடிய மெத்தடாலஜிஸ். எல்லாருக்கும் வால்யூம் அனாலிசிஸ் பற்றியும் வால்யூம் அனாலிசிஸ் என்ன மாதிரி பண்ணணுன்றது பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.